அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்திருக்காங்க. அதுல விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் மற்றும் ஜி.கே. வாசன் ரெண்டு பேர்ட்டையும் ரெண்டு மாபெரும் கட்சிகிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இதுல அதிமுகவுக்கு சோறு தான் போட்டு திங்கிறாங்களா அதிமுகக்காரன், இல்ல வேற எதையும் திங்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப திமுக அரசு வாரிசு அரசியல்னு சொல்லி இப்ப எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. டெய்லி பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல், அவங்க வாரிசு அரசியல் செய்யறாங்க, இது மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அப்படி பார்த்தோம்னா இப்ப விஜயகாந்தோட மனைவி தானே பிரேமலதா, அவங்களோட பையன் தானே பிரபாகரன், விஜய பிரபாகரன். இது இப்ப திமுக மாதிரி இப்ப அது வாரிசு அரசியல் இல்லையா? அப்ப அங்க மட்டும் ஏன் கொண்டு போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்டா ஒருத்தன் வாயை திறக்க மாட்டான். அதே போல இப்ப ஜி.கே. வாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் என்ன, மூப்பனார் தானே, ஜி.கே. மூப்பனார் தானே. அப்ப அது வாரிசு அரசியல் இல்லையா? இதெல்லாம் கேட்டீங்கன்னா அதிமுக பதில் சொல்லவே மாட்டான், ஓடிடுவான், ஊரை விட்டே ஓடிடுவான். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா என்ன உறவு முறைடான்னு கேட்டீங்கன்னாலும் வாயை திறக்க மாட்டான். தொடர்ந்து இதை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். நான் ஒருத்தன் கூட அதை பதிவு போட மாட்டேங்கிறான். இப்ப அதே மாதிரி இப்ப அக்கா பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப கூட்டணி ஆட்சி அமையறதுன்னா முதல்ல எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு கேட்கிறேன். ஒரு சீட்டு இப்ப அதிமுகவை நம்பி ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிதான் உங்களை கூட்டணியில சேர்த்தாங்கன்னு நீங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்க. அந்த கட்சியில உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டதா அப்படிங்கிறத முதல்ல அக்கா தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களை கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன்னு எடப்பாடி கொண்டு போய் கவுத்து விட்டுருவாரு அப்படிங்கிறத. ஆனா உண்மையிலுமே அக்கா பிரேமலதா அவர்களும் சோத்துல உப்பு போட்டுன்னா இந்த கட்சியோட அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாது, விஜயகாந்த் ஆத்மாவே சாந்தி அடையாது அப்படின்னு நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க கட்சிக்காரவங்க சொல்றாங்க.